என் அன்புக்குரிய திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் இறைமகன் கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாள். ஆண்டவர் பொதுவாக நம்ம ஒவ்வொரு வாரமும் உயிர்த்தெழுந்த திருநாள் தான் கொண்டாடுறோம். அந்த கடவுள் உயிரோடு எழுந்து விட்டார். தாம் சொன்னபடி ஏற்கனவே சொன்னார், அதே மாதிரி உயிரோடு எழுந்து விட்டார். அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார். திறக்கப்பட்ட கல்லறை, அவர் உயிரோடு இருந்ததுக்கு சாட்சி இன்னும் திறக்கப்பட்ட கல்லறை இருக்கு. ரெண்டாவது, வேற யாருமே இந்த உலகத்துல உயிரோடு இருந்திருக்கல. மறித்த பிறகு எனக்கு மரணமே இல்லை என்று சொன்னவங்க கூட மறுத்துக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தாம் சொன்னபடி உயிரோடு இருந்தார். திறக்கப்பட்ட கல்லறை இன்றும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் போனீங்கன்னா ஐயா, அதாவது பிள்ளைவெளி ஒரு ஒரு பாஸ்டர் உண்டு, கிறிஸ்டின் பாஸ்டர், பயங்கரமான மெரக்கிள்ஸ். அவர் ஊழியத்துக்கு போயிருக்கப்போ அவருடைய வயத்தா வயத்துக்குள்ள இருந்து குடல் கீழே விழுந்துச்சு. தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாரு, அந்த குடலை தேங்காய் வாங்கி குடலை திரும்ப வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு தேங்காய் ஊற்றி ஜோம் பண்ணாங்க. மூடிட்டான், கோயிலுக்குள்ளே நார்மலாக போய் செட்டில் ஆகிட்டான். நடந்த சம்பவம். அவர் ஒரு நாள் ராத்திரி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாராம். நடந்து வந்துருக்கோம், ஏதோ ஒரு குடில் மாதிரி இருந்தது, குடில். அதில் படுத்துருக்கார். ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கார், ரொம்ப டயர்டாக இருக்கு, தூங்கிட்டார். அதில் போட்டு தூங்கிட்டார். ஒரு கொஞ்ச கழிச்சு ஒருத்தர் வந்து எழுதுறாரு, யார் படுத்துருக்காருனா, என்ன விஷயம்னாரா, ஒன்றும் இல்லை, நீங்கள் படுத்திருக்க உள்ள இருக்க தேவதை வந்து என்னையை தூங்கணும், அதை நான் வழிபடுறேன், அது உடம்பெல்லாம் எரியுதான் நீங்கள் படுத்திருக்கிறதில்ல, தயவு செஞ்சு எரிச்சு பண்ண. அந்த அளவுக்கு பவர். அது ரொம்ப ஹீலிங், ரொம்ப அற்புதம். ஆனால் அவர் வந்து எனக்கு மரணம் இல்லை, நான் மறிக்க மாட்டேன், இயேசுவோடு இருப்பேன், எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். அவர் சொன்னதை மக்கள் இல்லை, அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தரப்பாக்கிட்டு வாங்க, அவங்க சர்ச்சைக்கு பாருங்க. இப்போ பாருங்க, அந்த பகுதி, அந்த தொங்கு பாலம், காமராஜர் இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு தண்ணி போகுதுல தொங்கு பாலம் கட்டினார். அந்த தொங்கு பாலத்துடைய ஒரு முனையில் அந்த சர்ச் இருக்கும். இன்றைக்கி அந்த மக்கள் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு போகிறாங்க. அவர் மறிச்சிட்டாங்க, எங்கள் சாமி உயிரோட வந்துடுவார், இவர் மறிக்க மாட்டார், அவர் தூங்குறாரு, அவர் மறிக்கலன்னு அந்த மக்கள் ஒரே போராட்டம், ரொம்ப போராட்டம், பயங்கர போராட்டம். அவர் அடக்கம் பண்ண முடியலை. 3 நாள் ஆகிட்டு, 3 நாள் அப்புறம் பாடி ஸ்மெல்லு கெட்டு போச்சு. இருந்தாலும் அவன் விட மாட்டேங்கான். அப்புறம் அவங்க பையன் ஒருத்தர் கொஞ்சம் வேகமாக இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்காரில் கொண்டாந்து அவரை சமராசி பண்ணி, கடவுள் உயிரோடு எழுந்துருவார், அதனால் பூமிக்குள்ளே வைக்க வேண்டாம், பூமிக்கு வெளியே வைப்போன்னு சொல்லி அவர் கல்லை பூமிக்கு வெளியே சுற்றி செங்கல் கட்டி ஒரு தொட்டி மாதிரி அவர் பாடியை நடுவில் வச்சு சுற்றி செங்கல் கட்டி அதை தான் இன்னைக்கு அந்த மக்கள் ஆராய்ச்சி வர்றாங்க. கடவுள் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு வருவார். அதாவது அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னாங்க, மேசியாவே வாங்க. மேசியாங்கிற ஒருத்தர் யோவான் 4ஆம் அதிகாரத்தில், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் மேசியாங்கிற ஒருத்தர் வருவார், எங்களுக்கு விடுதலை தருவார்னு சொன்னாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள், அந்த யூத மக்கள் இன்னைக்கும் இஸ்ரேலுடைய தேவாலயத்தில் ஒரு பகுதி நம்மகிட்ட இருக்குது, மிச்சம் வந்து முகமதியர் கையில் இருக்குது. அந்த போரில் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. அது இன்னைக்கு அங்கே மக்கள் போய் 2 பகுதியாக, பெண்களுக்கு ஒரு பகுதி, ஆண்களுக்கு ஒரு பகுதி, அந்த பேரிகார்டு போட்டிருக்கோம். பெண்களுக்கு இருக்க பகுதியில் பெண்கள் போய் அழுவாங்க, ஆண்களுக்குன்னு போகிற பகுதியில் ஆண்கள் போவாங்க. நாங்கள் டூரிஸ்டாக வந்திருக்கோம், ஒன்றா தான் போகணும், ஒன்றா விட மாட்டான், பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக. இன்றைக்கும் அப்படி தான். அவங்க இன்னும் அந்த சுவரில் தோரா நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு. தோரா நூல்கள்னா அது அவங்க யாத்திராவும் லேவியராகவும் என்ன 5 சேர்ந்தா தோரா நூல்கள். அந்த சுவருடைய கேப்பில் தோரா நூல்கள் வச்சுருக்காங்க. அந்த சுவரில் போய் ஒரு இடித்து மேசியாவே வாங்கின்னு அழுது
அந்த புக்கை எடுத்து வாசிக்கிறாங்க, அந்த பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. திரும்ப ஒரு வெடி, திரும்ப புக் எடுத்து வாசிக்கிறாங்க. அது எவ்வளோ நேரம் வாசிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் பண்ணலாம். ஆனால் அழுகையின் சுவர் இன்னைக்கு இருக்கு. மேசியாவே வாங்க, மேசியா வாங்கன்னு. ஆனால் மேசியா எப்போ வந்துட்டாரு? 2000 ஆண்டுகள் ஆச்சு. அவர் உலகத்துடைய வாழ்க்கை 33 ஆண்டுகள் முடிச்சு மறித்து தம் சொன்னபடி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, மார்க் 8ஆம் அதிகாரத்துல, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல, யோவான் 11ல நானே உயிர்த்தலும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் உயிரோடு எழுந்து தூயவனுடைய மகிமை நமக்கு தந்து விண்ணுலக வாழ்விற்கு கலந்து போய்விட்டார். விண்ணுள்ள வாழ்விலிருந்து நம்முடைய தேவைகளை அப்பப்போ சந்திச்சு, நம்ம கொரோனா காலத்துல நம்ம கஷ்டத்துல இருந்தோம், மழை காலத்துல ரொம்ப வெள்ளம் வந்துச்சு, அப்போ இறங்கி வந்து அந்த மக்களுக்கு வாழ் கொடுத்து அதை மக்களோடு பயணித்து வரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே மறிப்பதில்லை, உயிரோடு இருக்கும் ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் நோக்கி பார்த்தவங்க ஒரு காலம் போனது. நீங்கள் நானும் அவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுன்னு பார்க்கிறப்போ நிச்சயமா விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து முடித்தார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுக்குன்னு அன்னைக்கு பார்ப்போமா? பேசும் தகப்பன் 2 சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்துக்கு செவிகள் திறந்திருக்கு, என் கண்கள் திறந்திருக்கு, செவிகள் கவனித்திருக்குங்கிறார். அப்படி ஏன் வந்து லிசன் பண்ணலாம்? நம்ம ஜெபம் பண்றப்போ அவர் கண்கள் நம்மே பார்த்து கொண்டிருக்கான். அவர் உயிரோடு இருந்திருக்கார். அவரை நோக்கி பார்த்த முன்பு ஒரு காலம் விற்கப்பட்டிருப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் நான் உயிருள்ள ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்ட மக்களாக இருந்திருக்கிறோம்? ஏன்னா அவர் அகிலத்தை ஆள மாட்டார். அந்த மரியாதை யோவான் 20ஆம் அதிகாரம் சிறப்பான பகுதி. அந்த அம்மா இயேசுவை பார்க்கணும், அதிகாலையில் இருக்கும். அந்த அம்மாவுக்கு போகிறப்ப ஒரு கவலை. இயேசு நேற்று ஓய்வு நாள் சனிக்கிழமை, முதல் நாள் இறந்துட்டார். அந்த வியாழக்கிழமை பிடிச்சி வெள்ளிக்கிழமை சிலுவையில் இறங்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சிலுவையில் இறப்போ வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மேலே இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. டிக்ளேர் பண்ணி சிலுவையில் ஒரு புது கல்றையில் வச்சு சீல் போட்டு அந்த களிமண், கிளே களிமண் போட்டு மூடிட்டாங்களாம். ஏன்னா மத்திய 27ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சீசர்கள்லாம் சொல்கிறான் அவர் உயிரோடு எழுதுவார்னு சொல்கிறான். அதனால் அவர் யாராவது தூக்கிட்டு போயிடுவான், நீங்கள் அவரை விட்டுறக்கூடாது, அவர் எஸ்கேப் ஆகிடுவார்னு சொல்லணும்னா அதுக்கு சீசர்கள் இருக்காங்க. அவருக்கு பாராட்டு அவர் சீசர்கள் யாரும் இருக்காங்க, அவர் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு. அப்போ தான் அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வரப்போ தூரமாக இருந்து வரப்போ பார்க்குறாங்க. அந்த கல் வந்து தூரமாக இருந்து பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கவலை இருக்குது. என்ன கவலைன்னா, கல்லை யார் தள்ளுவா? ஜீசஸோடைய உடலுக்கு நான் தாயின்னு போனோம், ஆனால் என் கல்லை யார் தள்ளுவா? யாருமே இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு கவலை. பொது உலகத்தில் நமக்கு ஆண்டவர் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். தகப்பட்ட போய் பார்க்குறப்ப நம்ம ஒன்றும் கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவர், நான் உன்னோடு இருந்து தாழ்பாடுகளை சரி பண்ணுவேன் என்று சொல்கிறார். இன்னொரு சொன்னப்போ, நான் உன் தகப்பேன், நான் உன் தாய், உன் பிள்ளைகளை எப்போவுமே பசியால் விட மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் உணவு கொடுத்துருவேன்னு அந்த தாய் சொல்கிற தாய். அவங்க தான் பாஸ்டமாக இருக்க முடியும். அப்படி கஷ்டத்தில் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து ஏதாவது கிடைக்குமான்னு இயேசு கிறிஸ்த இந்த சிலுவையில் அவருக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். அவர் ஒன்றுமே கிடைக்கல அவர்கிட்ட. அந்த ஆண்டவர் ஏற்கனவே சொல்கிறார், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நான் உயிரோடு எழுந்துவேங்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நான் உயிரோடு எழுந்துவேங்கிறாரு. மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நான் உயிரோடு எழுந்துவேங்கிறாரு. யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன் என்று சொல்கிறார். நானே ஜீவ அப்பம் என்று யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார். நானே மெய்யான ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். லைஃப் பிரெட்ன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த ஆண்டவர்கிட்ட நான் உயிரோடு எழுந்துவேன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட அங்க இருக்க அந்த மரியாளுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, என் ஆண்டவருடைய கல்லறை யார் பாப்பா, யார் கல்லை தள்ளுவா, அவருடைய பாடிக்கு நான் தைரியம் தொழிக்கணுமே, என்னையால எப்படி தொழிக்க முடியுங்கிற ஒரு கலக்கத்தோடு வேதனையோடு மரியாதை வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு டென்ஷன். அதே தான் வாழ்க்கையில் நமக்கு இது நடக்குமா, இது நடக்காங்க. என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு வாங்க போறேன், இன்னைக்கு +2 முடிச்சுட்டா, எம்பிபிஎஸ் நீட் முடிச்சுட்டா, எம்பிபிஎஸ்ல ஒரு சீட்டு வாங்க போறேன், என் பிள்ளைக்கு இன்ஜினியரிங்ல ஒரு சீட்டு வாங்க போறேன்,
இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல நான் சீட்டு வாங்க போறேன்னு சொல்றப்போ நாமும் இப்படிப்பட்ட கலக்கத்தோடு இப்படிப்பட்ட வேதனையோடு தான் போறோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, கடவுள் நமக்கு தருவாரு, கடவுள் நம்மை காப்பாற்றுவாரு, அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. கடவுள் நிச்சயமா கடவுள் தருவாருங்கிற நம்பிக்கை இல்லை. அந்த ஏழை தாய் லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இயேசுவின் பாதத்தை விசுவாசத்தோடு முத்தமிட்டு தன் கண்ணீரினால் ஆண்களை கழுவி தன் தலைமுடியினால் ஜெபிக்கிறப்போ, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, டாக்டர் ஃபெய்த் ஹீலிங்கிறாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல அந்த கானானிய பெண் அந்த விசுவாசத்தோடு இயேசுவின் பாதத்துல வந்து தொட்ட பொழுது இயேசு சொல்றாரு, உமன் ஒரு ஃபெய்த் ஹீலிங்கோ, பெண்ணே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறாரு. பொதுவா யாரும் ஜெபம் பண்ணுமுன்ன நான் விசுவாசத்தோடு தகப்பன் எனக்கு தருவாரு, எனக்கு விடுதலை தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஜெபம் பண்றப்போம். ஆண்டவர் ஒரு விடுதலை தரும் ஆண்டவர், ஆண்டவர் வாழ்வு தரும் ஆண்டவர். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்கிறோம், இந்த ஊருக்கு இந்த வேலையா போறோம், என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறேன், பொண்ணு கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு போறோம். ஆனா ஆண்டவர் காரியத்தை வாக்கி செய்ய மாட்டவர். அதுதான் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல அந்த வேலைக்காரன் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க அந்த வேலைக்காரன் கேட்பார், காரியத்தை வாக்கி செய்வீரா? அவ்வளவு தூரம் பொண்ணு பார்க்க போறேனே, அந்த பொண்ணு அங்கிருந்து இந்த தேசத்துக்கு வரல, நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாதே. ஆண்டவர் சில காரியத்தை வாக்கி செய்வார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்பொழுது இப்போ கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், காரியத்தை வாங்கி செய்வார். அந்த ஃபெய்த்து 4 பொண்ணை பார்க்கல, ஒரே ஒரு மற்றொரு பொண்ணு தன் எஜமான. ஆனா அந்த அம்மா கேட்ட பிரகாரமா எதைய வேலைக்காரனுடைய கூட்டு வந்த பெண் என்ன கேட்டாங்களோ கடவுள்கிட்ட, அந்த பிரகாரமா அந்த பொண்ணு தான் அந்த அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனா இருக்கணும்னு அந்த அம்மா விரும்பினாங்க. அந்த விருப்பத்தின்படி ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்துல மரியாதை பற்றி பார்த்துருப்போம். மரியாதை ஒரு ஏக்கத்தோடு தள்ளிக்குள்ள போறாங்க. யார் தள்ளுவா? ஆனா அதிகாரத்தில் நேர்த்தியா செய்ய மாட்டார். நம்ம வேதனையோடு கடையோடு இடத்துல வந்துருக்கிறோம். அதிகாரத்தில் நேர்த்தியாய் செய்ய மாட்டோம். நமக்கு என்ன நேரத்தில் என்ன செய்யும் என்பதை நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ரொம்ப சரியா, ரொம்ப நேர்த்தியா. அது போல தூரமா கல்லு தள்ளி வச்சுட்டாங்க. கல்லு எதை நினைச்சு போனாங்களோ அந்த கல்லு தள்ளப்பட்டிருக்கு. அடுத்த கவலை நம்ம வந்துச்சு. என்ன கவலை? உள்ளது யாரோ தூக்கி போயிடாங்க, அதான் திறந்து வச்சிருக்கு. ஆனா அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்துச்சு, தகப்பனே கல்லை திறந்து வைங்க, கல்லை திறந்து வைங்க, ஏதாவது ஒருத்தரை காப்பாத்துங்க. அந்த ஜெபத்தோடு வந்துச்சு. ஆனா அந்த ஜெபத்தை மறந்துருச்சு. நாமும் ஜெபத்தோடு வரப்போம், ஜெபத்தோடு வந்து இருக்கப்போ ஜெபத்தை மறந்துடுறோம். தகப்பனே நாங்க ஜெபிச்சோம், எங்க ஜெபம் கேட்கப்பட்டதோ இல்லையோ, இல்லை ஜெபிச்சதே மறந்துட்டு இந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம எந்த காரியத்துல எப்படி ஜெபித்தாலும் ஜெபிப்பதில் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்க மாட்டோம். ஜெபத்தை கேட்டு நேற்று பொன்னேரிக்கு போயிட்டு வந்தேன், கார்ல வந்தேன். அதில் அங்கே ஒரு வேலையை உட்காந்துருந்தேன் பொன்னேரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். ரொம்ப நாளாச்சு கூப்பிடல, திடீர்னு ஒரு ஞாபகம் இருக்குது, தகப்பனே ரொம்ப பசிக்குதுப்பா, சீக்கிரம் கூப்பிட வைங்க, அவங்க 2 மணிக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப லேட் ஆகிருங்க, தயவு செஞ்சு பேசுங்கப்பா, தயவு செஞ்சு பேசுங்கப்பான்னு ஒரு 3-4 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே அந்த அட்டெண்டர் வந்து கூப்பிட்டாரு, உங்களை கூப்பிட்றாங்க சார், டிராஃபிக் எங்கேயாவது ஜாமாயி நிற்கும், மீட்டிங் லேட்டாக போய்கிட்டு இருப்பேன், டிராஃபிக் லேட்டாக இருப்பா, என்னப்பா செய்யறதுங்கிறப்போ அந்த ஜெபம் பண்ண ஆரம்பித்த அடுத்த சில நிமிடங்களில் ஒரு மூமெண்ட்டு கிடைச்சிடும். அதான் ஜெபத்தின் வல்லமை. அந்த அம்மா மரியாதை தான் ஜெபிச்சுக்கிட்டே போகுது. அந்த ஜெபத்தின் வல்லமை தான். பொதுவாக அந்த ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த டிராஃபிக் இதை சாதாரண தினம் நடக்கிற நிகழ்வுகள், தினம் நடக்கிற நிகழ்வுகள். என்ன பிரச்சனையோ கொஞ்சம் ஜெபிச்சுக்கிட்டே வேலை பார்த்தா அந்த வாரத்தில் பாருங்க மிஷனரியே ரிப்பேர் ஆகாது, ஆட்களும் கரெக்டாக இருப்பாங்க, சரியா வேலை இருக்கும், நமக்கு நல்ல பலனை தருவார். அந்த ஜெபத்துடைய வல்லமை.
அந்த அம்மா இப்படித்தான் ஏக்கத்தோடு மரியாள் ஜெபத்தோடு போறாங்க. தகப்பனே எனக்கு ஆசீர்வதிக்க மாட்டீங்களா, எனக்கு கிடைக்க மாட்டீங்களா? அந்த ஜெபத்துடைய வல்லமை, அந்த அம்மா ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் கல்ல புரட்டி வச்சிட்டார். ஆனா அடுத்த அந்த அம்மா கவலைன்னா, கல்லறை திறந்துட்டு இயேசு கிறிஸ்துடைய பாடி இருக்கா இல்லையா, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா, என்ன ஒரு அடுத்த கவலை. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ள அவர் கல்லறை திறந்திருக்கு, யாரு திறந்திருப்பா, கயவர்கள் திறந்திருப்பாங்க, யாரு திறந்திருப்பா, கயவர்கள் திறந்திருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன என்ன ஆச்சுன்னு அந்த அம்மா பதட்டம். ஆனா அந்த பதட்டம் இருக்கவே வேண்டாம். நம்ம யார்கிட்ட கொடுத்துருக்கோம்? வானத்தையும் பூமியும் முடித்த சர்மல தேவன்கிட்ட கொடுத்துருக்கோம். ஒரு சகோதரியை சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க நண்பரை பார்க்க போயிருந்தான். போச்சு அந்த அம்மா, வாலிபர் பெண், 22 வயது. நண்பரும் 22 வயது ஒரு பெண். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு இடத்துல. 2 பேருக்கும் ஒரே கிராமம், எல்கேஜிலேருந்து ஒன்றாவே படித்தாங்க, பக்கத்து தெரு. அந்த பொண்ணை பார்த்துட்டு ராத்திரி 11:30 ஆயிடுச்சு. 11 ஆன பிறகு எப்படி போக முடியாது, நான் கொண்டாந்து விடுறேன்னு சொல்லுது. அதுவும் தனிப்பெண்ணாக இருக்குது, இதுவும் தனிப்பெண். அது சொல்லுது, நீ என்னை கொண்டாந்து விட்டா திரும்ப ஒன்னே கொண்டாந்து யார் விடுவா, நான் கொண்டாந்து விடுவா, இந்த வேலையை 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்குவான்னு சொல்லுது. கடவுள் என் கூட இருக்காரு. நான் இந்த +2 முடித்தேன், காலேஜ் முடித்தேன், இப்போ ஃபாரினில் இருக்கேன், மேல்நாட்டில் இருக்கேன், கடவுள் என் கூட இருக்கா, தைரியமாக நிற்போ, நான் பார்த்துக்கிறேன்னு அந்த பொண்ணு. கொஞ்சம் தூரம் சுற்றி நடந்து போனோம். ஆனால் குறுக்க ஒரு வழி, ரொம்ப ஷார்ட், 2 கிலோமீட்டர் குறைவு நடந்து போகிறதுக்கு. 2 கிலோமீட்டர் குறைவு, குறுக்கு ஷார்ட். ஆனால் இருட்டாக இருக்கும். அந்த அம்மா அந்த இடத்துல ஜோமனிக்கிட்டே போச்சான். தகப்பனே ஜோமனிக்கிட்டே அது உள்ளே போகிறப்போ யாரோ ஒருத்தர் அங்கே நிற்கிறார். அந்த முனையில் நிற்கிறார். அந்த முனையில் நிற்கிறது ரொம்ப ஒன்றுமே பண்ணலை, போயிட்டா. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏன்னா நம்ம முதல்ல ஜெபம் பண்ணுறோம், காரியத்தை வாங்கி சொல்ல நன்றி செலுத்தணும். எப்போ காரியத்தை வாங்கிச்சாருன்னா, ட்ரெயினில் போகிறீங்க, ரிசர்வேஷன் கிடைக்கல, ஆனால் நீங்கள் ஒரு டிவியை பார்த்து பேசுறீங்க, அவர் ரிசர்வேஷன் கொடுத்துட்டாரு, ஆண்டவருக்கு நன்றி, தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுங்கள். பொதுவாக இதுதான் ப்ராக்டிக்கல். நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. காலைல 11 மணிக்கு டிவியை பார்த்தா நியூஸ், இந்த இடத்துல இந்த ஊரில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் இரவு. எந்த இடம்னா, இந்த அம்மா கடந்து வந்து அதே டைமில் இந்த அம்மா வந்து 5 நிமிஷத்தில் பின்னால் 10 நிமிஷத்துக்கு பின்னால் ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார் அதே இடத்துல. இது ஒன்றுமே புரியல, இதுக்கு இப்படி ஆச்சு, ஏன் ஆச்சுன்னு முன்னே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் ஆய்வாளரை பார்த்து அந்த அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல செஞ்சவனை போய் இது விசாரிக்கிறப்போ இந்த பையன் சொல்கிறான், நீங்களும் நேற்று வந்தீங்க, நீங்கள் நேற்று வரப்போ கூட 2 பேர், இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர், 2 பேர் என்னை விட 3 மடங்கு வெயிட்டு, ஒவ்வொருத்தரும். உங்கள் பக்கத்துல என்னால் வர முடியல, உங்கள்கிட்ட இருக்க நகையை எடுக்கணும்னு தான் வந்தேன், அதனால் வர முடியல. ஆனால் நீங்கள் போய் சிறிது நேரத்தில் இன்னொருத்தர் வந்தார், அவர்கிட்ட இருக்க நகையை எடுக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிறார், அதுக்கு தான் அவரை கொலை பண்ணேன்னு சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் சொல்றார், உன்னை விட்டு விலகுவதில்லை, கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார், எப்பவுமே கைவிடுவதில்லை. அந்த மரியாதைக்கு 7 பேய் போயிருக்கு, ஒரு பேய் 2 பேய் இல்லை. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு கிறிஸ்துவின் பாதத்தில் இருப்பது தெரிந்த ஒரு சகோதரி மாத்தாள் மரியாதை, மூத்த மரியாதை, அந்த மரியாதை தான் நினைக்கிறேன். தன்னை விட்டு எடுபடாத ஆண்டுடைய பாதத்தில் இருந்தது, வீணான கவலை இல்லை. அப்படிப்பட்ட சகோதரியே சில நிமிடங்களில் நம்ம கவலைப்படுறோம். அதுதான்மா அந்த எம்மாவூர் சீஷர்கள், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவூர் சீஷர்கள் மன கவலையோடு போகிறாங்க. ரொம்ப துயரமா, யாரையோ பறிகொடுத்த மாதிரி, ஒய்ஃபை பறிகொடுத்த மாதிரி, அம்மா அப்பாவை பறிகொடுத்த மாதிரி ரொம்ப கவலையாக போகிறாங்க. ஏன்பா கவலைப்படுறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா, ஊருக்கு புதுசா, ஒன்றுமே தெரியாதா, என்னடா பைத்தியக்காரனா இருக்க, நேற்று ஒரு பையனை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க,
துணியெல்லாம் வச்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. அவன் எனக்கு வந்து மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் அந்த நல்ல ஸ்ட்ராங் பண்ணி ஃபவுண்டேஷன், அதாவது போலீஸ்காரங்களை இல்லை ராத்திரி அவனே தூக்கி விட்டு உயிரோடு இருக்கிறார் சொல்லிடுவா. அதற்கு ஏற்றி போகிறப்போ அந்த 67ஆம் அதிகார ராஜா ஒன்றுமே சொல்ல. 27 அவர் அவரே இயேசுவை பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கிற உடனே அவங்க பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இயேசு உயிரோடு எழுதியிருக்க போறாரு, நமக்கு தான் தெரியாது. அவன் எதிராளிக்கு தெரியும் இயேசு உயிரோடு எழுதியிருக்க, நமக்கு தான் தெரியாது. அதுதான் ஒரு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி தலைவர் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாங்க. ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணாங்க, ரொம்ப நேரம். அதை முடிச்சோடனே எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேசுனாராம். இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவு மாதிரி, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் மாதிரி சூப்பராக பேசுறீங்கன்னாராம் அவர் எதிர்கட்சி தலைவர் சொன்னோடனே ஆளுங்கட்சிக்கார சொன்னார், இயேசு சிலுவையில் அடைஞ்ச மாதிரி நீங்கள் என்னை அடைஞ்சிடாதீங்கன்னாரா. அப்போ எதிர்கட்சி தலைவர் சொன்னாரா, இயேசுவை எதிர்கட்சிக்கார அரைக்கலாம், ஆளுங்கட்சிக்காரனே அரைஞ்சிட்டான், அவன் அரைஞ்சிட்டான், நீங்கள் தான் அரைஞ்சிங்கன்னு அவர் சொல்றாரு. பவுலடிகள் ஜீவாதிபதியை கொலை செய்திகள், நாங்கள் சாட்சிகள். அது ஒன்றும் பிலாத்து அடைக்கலை, ரோம பேரரசோ கிரேக்க பேரரசோ அறையலை. நம்மால் தான் போய் எங்கள் மதத்துடைய சட்டத்தை தப்பாக பயன்படுத்துறாரு, அதனால் இவர் கொலை செய்யப்பட வேண்டும், உங்காலங்க தான் ஒப்பு கொடுத்தான். ஆனால் ஒரு நிரபராதின்னு சொன்னார் பிலாத்து, அவனை ஆணி அடியாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட பிலாத்து நீங்கள் தான் ஆணி அடிச்சிங்கிற. ஒருவேளை இயேசுவை நாம் தான் நம்பிக்கை இல்லாமல் விசுவாசத்தோடு பார்க்காமல் தினம் ஆணி அடிக்கிறோம். எப்படின்னா, பேதுரடிகள் ரோம பேரரசை இத்தாலியில் தான் கொலை செய்யப்படுகிறார். பேதுரு தலைகீழ ஆணி அடித்து தொங்க விட்டாங்க பேதுரை. நான் ரெண்டு ஆணி அடித்து தலைகீழ தொங்க விட்டாங்க பேதுரடிகளை. அதை அடிக்க முன்னே பேதுருவை தேடுறாங்க. ஏன்னா அந்த ரோம பேரரசு கிறிஸ்தவர்களை கொன்னு குவித்து கொண்டிருக்கிறார், ரொம்ப கொன்னு குவித்து கொண்டிருக்கிறார், எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ பேதுரு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடிட்டார். போயிடலான்னு போகிறப்போ வழியில் ஜீசஸ் சிலுவையை தொமந்துக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சீன் அவருக்கு தெரியுது. ஐயோ சாமி, இப்போ தானே சிலுவையில் சுமந்த, நான் தானே உன்னை காட்டி கொடுத்தேன், எனக்கு தெரியாது, இவனை அறியன்னு இப்போ தான் அழுது புரண்டு பாவமன்னிப்பு நிச்சயத்தை வாங்கியிருக்கேன், இதுக்குள்ள மீண்டும் சிலுவையா, வேண்டாம் நானே சிலுவையில் அரைஞ்சிக்கிறேன்னு சிலுவை வேண்டான்னு பயந்து ஓடுனவர் போய் சிலுவை அரைஞ்சிக்கிட்டாராம். இதுதான் கிறிஸ்தவம். நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு போனோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறான்னு எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரியும், எதிரில் இருக்கவங்களுக்கு தெரியும், நமக்கு தான் தெரியாது இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு தான் தெரியாது. அந்த இயேசு நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் ஆஸ்வதிக்க மாட்டவர். ஏன்னா அவர் சொல்றாரு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்போஸ்தலர் 10:38 சொல்றாரு பவுலடிகளுக்கு. அந்த வார்த்தை தான் நமக்கு சொல்ற, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் I do not left you, I do not forget you. எபிரேயர் 13:6 சொல்றார், ஆண்டவரை விட்டு விலகுதில்லை, உன்னை கைவிடுதல் சொன்ன ஆண்டவர். எப்பவுமே அந்த மரியாளுக்கு அந்த எண்ணெய் இல்லை, அந்த எண்ணெய் இல்லாம தான் என் சரீரத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா முதல்ல போய் சீசைகளை கூப்பிட்டு வந்துச்சு. ஒருத்தர் முன்னால் வந்தார், ஏசு கிறிஸ்தான் கல்லைக்குள்ள போக பயம், பேய் இருக்குன்னு அப்படி எட்டி அம்மா இல்லைன்னு போயிட்டார். ஒருத்தர் வந்தார், உள்ள போனார், கர்ச்சிப்பு எல்லாத்தையும் தேடி எடுத்தார், பாடுகள் வாரம் ஆண்டு உயிரோடு அடிக்கப்பட்டார்னு பாடுகள் வாரம் என்று அவர் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஒருவேளை அந்த மரியாள் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு காத்திருக்காங்க. அந்த இடத்துல காத்திருந்து நெடுநாளாய் அநேக நேரம் காத்திருக்காங்க. காத்திருந்துக்கப்போ மரியாதை அவங்க ஒருத்தரே கேட்கிறாங்க, காவலர்களை கேட்கிறாங்க, நீங்க எடுத்துட்டு போறீங்களான்னு ஒருத்தரையா கேட்கிறாங்க. அந்த அம்மா சும்மா இல்லை. அதே மாதிரிதான் நம்மளும் வாழ்க்கையில இயேசுங்கிற ஒரு நபரை நம்ம தேடி கண்டுபிடிச்சு, தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னோடு கடந்து வாங்கப்பா, உங்களுடைய பிரசனை இறக்கத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய வெள்ளிடத்துல எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பன் என்று நம்ம அவரை நோக்கி அழைக்கிறப்போ அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். அவர் நம்ம விட்டு எப்பவுமே போறதில்லை. போகாத ஆண்டவர்கிட்ட அவர் என்னோடு இருக்கிறாரா, அதான் அவர் முகத்தை தேடி 2 நாளாம் 7ஆம் அதிகாரத்துல
அவருடைய முகத்தை தேடி, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி நம்ம அவருடைய முகத்தை தேடிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் காலையில், மாலையில், ராத்திரி, மதியம், பஸ்ல போறப்போம், வண்டியில போறப்போம், டூ வீலர்ல போறப்போம், கார்ல போறப்போம், வேலை செய்யறப்போம், கம்பல்ல வேலை செய்யறப்போம், வீட்டுல படுத்திருக்கிறப்போம், உட்கார்ந்துருக்கிறப்போம், பேப்பர் படிக்கிறப்போம், டிவி படிக்கிறப்போம், எப்பப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அப்பப்போ நீங்க கடவுளை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நிச்சயமா அம்மா உடவே இல்லை, மரியாதை சுத்தி சுத்தி தேடுது. ஐயா நீங்க நீங்க நான் போய் எடுத்துக்கிறேன்ப்பா, நான் போய் எடுத்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க, நான் அந்த அம்மாவுடைய ஆவல் தான் இயேசு கிறிஸ்து வந்து மரியாதைக்கு மரியாதை. ரபுனி, நான் தேவனத்துக்கு போனோம், நீ போய் சொல்லு, நான் உயிரோடு எழுதிட்டேன், தான் சொன்னபடியே உயிரோடு எழுதிட்டேன், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீங்களாம் மறந்துட்டீங்க. ஆனா அவன் எதிர்கட்சிக்காரெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தான் நான் உயிரோடு எழுதுறேன்னு. நீங்க மறந்துட்டீங்க, நான் உயிரோடு எழுதிட்டேன், போய் சொல்லுன்னா அந்த கடைசி லூக்கா மத்தேயு 28:15, மார்க்கு 16:15, லூக்கா 24:47, யோவான் 20:21 எல்லாம் இயேசு என்ன நம்ம அறிவிக்கிற மக்களா, இயேசு பிறந்த நற்செய்தி, இயேசு உயிருள்ள ஆண்டவர், ஜீவிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவர், அந்த ஆண்டவற்றை நம்ம ஜெபித்து அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்றிருக்கிற நீங்கள் நானும் அதை பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் ஆண்டவர்களை நினைக்கிறேன். நம்ம அந்த காரியத்தை, இயேசு எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாரு, இப்படிப்பட்ட விடுதலை கொடுத்தாரு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு இயேசுவின் நாமத்தை நம்ம அறிவிக்கிற மக்களாய் வாழ ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் நானும் அறிவிக்கிறோமா? இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அந்த ஆண்டவற்ற தகப்பலே என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசைப்படுங்க. நம்ம எத்தனையோ அற்புதங்கள் பெற்றிருக்கோம். முதல் தீர்க்கதரிசியாக, முதல் ஊழியராக ஒரு பெண், அந்த அம்மா மரியாதை முதல் மனிதனா கிறிஸ்துவின் ஊழியர். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டோடைய வார்த்தையை பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத இவ்வளோ மக்கள் உயிருள்ள ஆண்டவர்கள உயிரற்ற கடவுள்களை எல்லாம் வணங்கி தன் வாழ்க்கையை அணைத்துக் கொண்டிருக்காங்க. தன் உடம்புல ரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கு. அந்த மக்களுக்கு விடுதலை இல்லை, அந்த மக்களுக்கு வாழ்வு இல்லை. என்னத்தையோ ஏதோ நேற்று முன்னாள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தேன். என்ன பக்தி மக்களுக்கு, என்ன பேசும். ஆனா சுத்தி நெருப்புல அவள் தூக்கிட்டு ஒரு அம்மா நடத்தி நீ வச்சிருக்கு, மூங்கில் வச்சு கட்டியிருக்காங்க, அதுல அக்னி சட்டி சுத்தி வச்சிருக்காங்க முன்ன பின்ன. எப்படியாவது வாழ்வு வாழ்வு. ஆனா இயேசு கிறிஸ்துவை விழால யார் குத்துனாங்கன்னா, விழால தண்ணீர் ரத்தம் விடுறான், ரத்தம் சென்றால் பாவமளிப்புல நம்முடைய பாவத்தை முடிக்க இயேசு கிறிஸ்து விழாவில் குத்துவாங்க. தண்ணீர் விடுறான் ஞானஸ்தானமா நம்முடைய பாவங்களை கழுவதற்காக அவரே விழாவில் இருந்து தண்ணீர் விட்டுட்டாராம். அந்த ஈட்டியை குத்தி சொல்றப்போ அந்த ஈட்டி 6 அடியிலிருந்து 9 அடி நீளம், பயங்கரமான ஈட்டி, இயேசுவின் ஈட்டியை சொல்றப்போ அவளுக்கு தெளிவா சொல்றாங்க, எங்கேயோ இருக்கான். இன்னைக்கு இடத்துல எத்தனையோ $4 அந்த கிறிஸ்து அந்த ஈட்டி எப்படி வாழ் இந்த இயேசுவை நாம் அறிவிக்கிற மக்களாய் காணப்பட அறிவிக்க ஆண்டவர்களை நினைக்கிறேன். இயேசுவின் நல்வாழ்வை நாம் பிறருக்கு அறிவிக்க, எனக்கு கொடுத்த இந்த வையம் பெறணும், நாம எப்படி அறிவிக்க முடியும்? நீங்க ரிட்டையர்மெண்ட்ல இருக்கீங்களா? ஒரு 6 மாதம் நார்த் இந்தியாவுக்கு டீச்சராக மாட்டேன், இல்லை காஸ்பல் ஷார்ட் டைம் காஸ்பல் சொல்லி கொடுப்பாங்க. படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி, நீங்க வேலை கிடைக்கணும் ஒரு 6 மாதம் ஷார்ட் டைம் மிஷன் கிடைக்கிறாங்க. மிஷன் எப்படி இருக்கு பாருங்க. வட இந்தியாவில் மிஷனரி இல்லைன்னா உங்களுடைய ஈவினிங் டைம் இங்கே நான் காலாஸ்திரி பகுதிக்கு போகிறேன், அந்த காலாஸ்திரி பகுதியில் மக்களுடைய தேவைகள் எப்படி இருக்கு பாருங்க. வளர்ச்சி இல்லாத மக்கள் இன்னைக்கு நம்ம மிஷனரிகள் காலாஸ்திரி பகுதியில் போய் ஒரு பெரிய வளர்ச்சியாக
10 வருஷத்துக்கு மேலே ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க அந்த பிள்ளைகள். மிஷனரிகளை ஃபாதர் தான் கூப்பிடுவாங்க. பெண்கள் அப்போ இல்லை, அப்போ பெண்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. மிஷனரிகளை ஃபாதர்னா கூப்பிடுவாங்க. அந்த அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போக வச்சாங்க. பேக் கொடுத்து நோட்டு கொடுத்து மிஷனரிகளை யார்ட்டையாவது வாங்கி அவங்களுக்கு கொண்டே கொடுத்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான். இன்னைக்கு 90 விழுக்காடு ஸ்கூலுக்கு போகிறான். 10 விழுக்காடு கூட ஸ்கூலுக்கு போகாதவன் இன்னைக்கு 90 விழுக்காடு மக்கள் அந்த மக்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. என் தலையில எண்ணெயே தைக்க மாட்டான், மூக்கு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், ட்ரௌசரே போட மாட்டான், அப்படிப்பட்ட அழுத்தா இருந்தவன் இன்னைக்கு நல்லா இருக்கான். நம்ம மிஷனரிகள் 20 வருஷமா அவங்களோடு போராடி ஒரு மனிதனா மாத்திருக்கான். இதுதான் இயேசு சொன்னாரு, பின்தங்கின மக்கள் பகுதியில நீங்க போய் சொல்லுங்க. அதுதான் கலிலேயா பண்ணினாரு, அதுதான் மரியாதை அனுப்புறாரு. என் சீஷியத்துக்கு போய் சொல்லுங்கிறாரு. மார்க் 16:7 பேதுருட்டே போய் சொல்லுங்கிறாரு. நீங்கள் நானும் நம்முடைய நாமத்தை அறிவிக்கிற மக்களை ரொம்ப தூரம் போக முடியாதா? நம்ம ஏரியால நம்ம மிஷனரி 2 பேர் இருக்காங்க, சிறப்பான மிஷனரி 2 பேரும் லேடி தான். 2 பேரும் ஒருத்தர் முதல்ல அங்க தோமா சர்ச் சைதாப்பேட்டையில் வேலை பார்த்தாங்க. நீங்களா சைதாப்பேட்டையில் அவங்க வேலை பார்த்தாங்க. அந்த ஸ்லம் ஏரியாவில் போன வாரம் அப்படி திரும்பி பார்த்தேன், காரில் வர்றப்போ அப்படி ஒரு ஏரியாவில் அந்த சகோதரி அப்படி போடு வேலை பார்த்தாங்க. இவங்களும் இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் ரொம்ப ஜிஹெச்ல இருந்து ஜிஹெச்ல அந்த முடியாத மரணப்படுக்கையில் இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த ஜிஹெச்ல அந்த அம்மா கேட்டாங்க, இப்ப ஐயரா இருக்கிற அம்மா பெல்சியார் ஐயா, ஒரு தடவை எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் கொடுங்க, அது ஏழை மக்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, ஏதாவது கொடுங்கன்னாங்க. ஒருவேளை எனக்கு நேரம் இல்லை. அப்படி அர்ப்பணிப்போடு பணி செய்ய 2 மிஷனரிகள் 130 பேர் இருக்காங்க. 130 பேர்ல இந்த 2 பேர் ரொம்ப டிஃபரெண்ட். அவங்க தான் என்ன காணிக்க தருவாங்க. அதான் உண்மை. ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இல்லைன்னா அது மரணத்தின் வெற்றிங்கிறார். என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீது வெற்றி. இன்னைக்கு எவ்வளவு மக்கள் உணவு இல்லாம தண்ணீரோடு இருக்காங்க. அந்த வெற்றிங்கிறார். ரிஜெக்ஷன், விக்டரி ஓவர் டெத். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சாவின் வெற்றியாம், சாவை வென்ற வெற்றியாம். இன்னைக்கு நிறைய மக்கள் உணவு இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு வேர்ல்ட் எக்ஸ் ரோட்ல நம்ம இந்த ஏரியால பார்த்தா நிறைய சர்ச்சஸ் வந்துருச்சு. ஸ்லம் ஏரியாவில் தெரியல. இன்னைக்கு எவ்வளவோ மக்கள் உணவு இல்லாம இருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு தகப்பனே எங்களை வழிநடத்துங்கன்னு அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கலந்து இருக்கிறார். தலைமுறை நம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு விசேஷித்த நாள் தகப்பனே, உயிரோடு இருக்க திருநாள் என்று 47 நாட்கள் பாஸ்டிங் தகப்பனே, 40 நாட்கள் பாஸ்டிங் முடிச்சு வெற்றியோடு இன்னைக்கு அந்த பாஸ்டிங்கை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். வெற்றியின் வாழ்வு நீங்க எங்களுக்கு தாங்க தகப்பனே. நீங்க ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மையை தாங்க. என் மகளுக்கு திருமணம் நடக்கல, படிச்சு முடிச்சுட்டா, தேவைகள் சந்திக்கப்படலை. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு மிஷன் முடியத்துக்கு பிள்ளையா இருப்பா. 6 மாதம் 1 வருஷம் அதுக்குள்ளே தேவைகள் சந்திப்பட்டு என் மகளுக்கு நல்ல துணை கிடைக்கணும்பா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளை கேட்டேன். என் கணவர் குடிகாரராக இருந்தாங்க, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு, பணம் ஒன்றும் இல்லை, எல்லா லோன் வாங்கி அடிஞ்சு போச்சு. ஆனால் ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்போ நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கிறோம். குடி இல்லைங்கிறதால வருமானம் இல்லை, கவலை இல்லை, வருமானம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாங்கள் 2 பேரும் ஊழியத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம். இப்படி நாமத்தை அறிவிக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற இருக்காங்கப்பா. எனக்கு தொழிலில் நலிவடைந்த நிலைமையில என் தொழில்கள் முன்னேற்றம் இல்லை. என் தொழில்கள் முன்னேறுமா? முன்னே ஊழியத்திற்கு நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறாங்க மகளுக்காக. ஒரு விஷயத்தோட கண்ணீரோடு வேதனையோடு யாக்கோபு ஆலயத்தை விரிவாக்கி தந்தீங்க. கடந்த நாளில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருப்போம், சின்ன இடம்ப்பா. இப்போ கிட்டத்தட்ட 3/4 கிரவுண்டு கொடுத்துருக்கீங்க. இதை ஒரு கிரவுண்டாக மாற்ற வர முடியும்ப்பா. 1 கிரவுண்டோ 2 கிரவுண்டுப்பா. ஒரு பெரிய சர்ச்சா இருந்த யாக்கோபு மக்கள், பெரிய யாக்கோபு ஆலயம்ப்பா. மலையாளிக்கு பட்டணமா அந்த பிரிட்ஜில் போகிறப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த ஆலயத்தில்
இருக்கிற கஷ்டமான சூழ்நிலை மாற்றித்தாங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சக்திகளை அழிக்கப்பா. இந்த ஆலயத்துடைய மக்களை ஆசிர்வதிங்க. இந்த மக்கள் இந்த ஆலயத்தை இன்னும் பெருக செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது பாஸ்டேட் அளவுக்கு உயரணும்ப்பா. பாஸ்டேட் அளவுக்கு உயரணும் அவங்க நினைக்கிறாங்கப்பா. ஆனால் இது ஒரு டைசிஸ் அளவுக்கு உயர்த்துவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு தகப்பனே. ஒரு டைசிஸ் அளவுக்கு இதை உயர்த்துங்க. உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு மத்தியில் வரட்டும். ஆசீர்வதிங்க.